என்னம்மா பண்ணுறீங்க? நானா நாளைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கான ப்ரீ ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பாப்பா. பார்த்தேன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன், உரிச்சு வச்சுருக்கேன், கட் பண்ணல உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து என்னென்னா இந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அதோட போட்டு நம்ம வந்து அரைக்கிறப்போ அந்த குழம்போ அதாவது பிளாக்காக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்துருக்கியா நீ பார்த்துருக்க மாட்டேன். இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு இப்படியே சுற்றி சுற்றி தேங்காய் துருவுவாங்க. அது வந்து நல்லா அழகா பூ போல அந்த ஒயிட் கலராக இருக்கும். அந்த மாதிரி வரணும்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் காய் சீவுறது இருக்கு இல்லையா, அதில் இந்த பேக் சைடை இப்படியே சீவிடுவேன். இப்படி சீவிட்டா இந்த ஒயிட் வந்துடுது பார்த்தியா. நான் அந்த மாதிரி நிறைய இருந்தோம் சீவி வச்சுருக்கேன் பார்த்தியா. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டாக நல்லா ஒயிட்டாக. அதுக்கப்புறம் இந்த கார்லிக்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த கல் இருக்கு இல்லையா, இது இப்படி 2-3 தட்டு தட்டிட்டு அப்படியே எடுத்து இப்படி பீல் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். ஆல்ரெடி தட்டினால இந்த தொழிலாம் இதாக இருக்குமா, ஈஸியாக இருக்கும். அதான் சின்ன சின்ன சிம்பிள் ட்ரிக்ஸு. ஓகேவா? இங்கே இதை என்ன கடை விரிச்சு வச்சுருக்கீங்க மேடம்? ப்ளே பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுங்க. பாருங்க, இந்த பார்பி ஒரு 100 பார்பிஸ் வாங்கியிருப்பாங்க. இது ஒரு 1 வீக் அப்புறம் நானே உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அந்த பார்பி வந்து கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அழகாக ஒரு க்யூட்டாக இருக்கிற இந்த பார்பியை கோஸ்ட்டு பார்பியாக வந்து மாற்றிடுவாங்க இவங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் இல்லையா, அங்கே என்னோட அண்ணா வந்து வாங்கி கொடுத்தாங்க. மேடம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அப்படியேவும் எனக்காண்டி வீடியோ எடுக்கிறதுக்கு என்னோட கேமராமேனாக வந்து அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.